ஓகே, கொஷின் நம்பர் 11 டயக்ராம் வந்து தந்திருக்குது. இதில் தரப்பட்ட காவிகள்ன்ற விளைவு அதை காட்டுருக்கு. ஜிபி ஜியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ஜியில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி வாரம், சரி, பிறகு பியிலேருந்து டிக்கு வாரம். இப்போ நாங்கள் வார வழியில் இருக்கிற காவியெல்லாம் வட்டி வந்தீங்கன்னால் விளைவில் கண்டுபிடிக்கலாம். இப்படியே வாரம், இஞ்ச வாரம், இஞ்ச வாரம், இஞ்ச வாரம் என்றால் இந்த வட்டுன்னு அவ்வளோ காவிர விளைவில் என்ன இருக்கும்? ஜியில் ஸ்டார்ட் பண்ணி எஃப்பில் முடியுது என்றால் அது ஜிஎஃப் காவியாக இருக்கும். விளங்குதா? வட்டுன காவியா விட்டுற விளையும் அப்படி இருக்கும். பிறகு இன்னொரு செட் ஆஃப் காவி இருக்குது. அது என்னது? ஜியில் ஸ்டார்ட் பண்ணி டிக்கு போய், சரியா, பிறகு டியிலேருந்து இக்கு போய் இயிலேருந்து எஃப்க்கு வந்தால் ஜியில் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி எஃப்பில் முடியுது இன்னொரு ஜிஎஃப் காவி. அப்போ என்னென்னு வரும்? இது 2GF காவி என்று வரும். விளங்குதா? 2GF காவி என்று வரும். விட 2GF காவி என்று இருக்குது. விட எஸ் 2 3 2GF காவி என்று வரும் இல்லையா? 2GF காவி என்று வர 4வது விட பாருங்க. கீழையுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள காவிகளின் விளைவுகளின் பெருமனை தருவார். விளைவில் ஈஸியாக காணணும் என்றால் அந்த வட்டி எழுதுகிற அந்த மெதத்தில் செய்யணும் நாங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தொடங்குவோம். பாருங்க, இப்படியே வந்தீங்கண்டா ஏஎஃப் காவி என்று ஒன்று வருது. சரி, ஏயிலிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்றால் ஏசி காவி சக சிஎஃப் காவி என்றால் அது ஒரே நேர்கோட்டை இருக்கக்கூடிய கூட்டுப்படும் ஏஎஃப் காவி என்று வந்துடும். சரியா? அப்போ அந்த 2 காவியும் வெட்டிக்கலாம். பிறகு ஏயிலிருந்து பிக்கு போய் சிக்கு வாரீங்க, ஏயிலிருந்து பிக்கு போய் ஏயிலிருந்து பிக்கு போய் சிக்கு வந்து, பிறகு சியிலிருந்து டிக்கு வந்து, டியிலிருந்து இக்கு வந்து, திருப்பி இயிலிருந்து எஃப்க்கு வாரீங்கன்றால் ஏயில் தொடங்கி எஃப்பில் வாரீங்கன்றால் இன்னொரு ஏஎஃப் காவி வேறு. ஓகே, வந்த வழியில் இருக்கிற காவியெல்லாம் வட்டியாச்சு. திருப்பி ஏயிலேருந்து ஜிக்கு வந்து ஜியிலேருந்து எஃப்க்கு வாரீங்க, இன்னொரு ஏஎஃப் காவி வேறு. என்னென்னு வரும்? எல்லா காவியும் வட்டி போட்டோம். 3 ஏஎஃப் காவியாக இருக்கும். விட 3 ஏஎஃப் காவி என்றது 5வது விடை. சரியா? ஏபிஎன் இரு காவிகள்ற பெருமன்கள் ஏ ப்ளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் ஆகும். அது 2 சமனாக இருக்கு. ரைட்? அப்படின்னா 2க்கு இடைப்பட்ட கோணம். இது தியரியில் படிப்பிக்கக்குள்ள 2 காவிகள்ற கூட்ட வர்றதும் கழிக்க வர்றது அதில் பெருமன்கள் சமனாக இருந்தால் 2 ஒன்று கூட சொங்குத்தாக இருக்கும்னு சொன்னோம். ஏனென்றால் ஏ காவியை பி காவியை நாங்கள் இப்படி பார்ப்போம். சொல்லி தந்தது. சரி, இது ஏ காவி, இது பி காவி, 2 ஒன்று கொண்டு சொங்குத்தாக இருக்குன்னு எடுப்போம். சரியா? எடுத்தால் ஏ காவியையும் பி காவியையும் கூட்ட வாரது என்றால் என்னென்றால் ஏபி என்று சொல்கிற 2 காவிகள்ற விளைவு. அதாவது இந்த இருக்கிற செவ்வகத்தில் மூளை விட்டோம். சரி, அதே மாதிரி பி காவி இருக்குமென்றால் அதில் மைனஸ் பி காவி உங்களுக்கு குறிக்க தெரியும். மைனஸ் பி காவின்றது இந்த பி காவிக்கு எதிர் திசையில் இருக்குது. சரி, பி காவிக்கு எதிர் திசையில் அதே பருமனுக்கு சமனாக இருக்கும். திசை மட்டும் எதிர் திசை என்ன? மைனஸ் என்ற வழியாக. ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இவரை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வார அந்த இணைகிறோம். இதுதான் என்ன இருக்கும்? ஏ காவி சக பி காவி. ஏன் இது ஏ காவி என்றால் இது பி காவி. அதே மாதிரி இது ஏ காவி என்றால் ரைட் இந்த இருக்கிறது மைனஸ் பி காவி, இது மைனஸ் பி காவி என்றால் இது மைனஸ் பி காவி. இந்த மூளை விட்டம் என்ன இருக்குது? இந்த மூளை விட்டம் இது ஏ காவி மைனஸ் பி காவியாக இருக்கும். இந்த 2 மூளை விட்டங்களோட பருமனும் சமன். இப்போ என்ன இந்த கோணம் எவ்வளோ இருக்குது? இது வந்து 90 ரூபா. ஏயும் பியும் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கும். அப்படி வர 90 ரூபா படிப்பிச்ச நான் 5வது விடை. ஓகே, -2 அலகு 6 அலகு பெருமன்களுடைய விசைகள் x = 0 எனும் நேர்கோட்டிலும் y = 0 எனும் நேர்கோட்டிலும் தொழிற்படுகின்றன என்று தான் இருக்கு.
ரைட். இப்போ ஆள்கூட்டு தளத்தில் எங்களுக்கு தெரியும் இது உற்பத்தி, இது y அச்சு, இது x அச்சு. y சமன் 0 சொல்கிறது x அச்சு, அதே மாதிரி x சமன் 0 சொல்கிறது y அச்சு. ரைட். இதில் -2 என்று சொல்கிறது x சமன் 0 என்றதில் தொழிற்படுது. x சமன் 0 என்று சொன்னால் y அச்சில் -2 அலகு பருமனுள்ள விசை தொழிற்படுது. ஒரு அலகு 2 அலகு பருமனுள்ள விசை. இதில் நாங்கள் F1 எடுப்போம். இந்த F1 தான் -2. அதேமாதிரி இதில் 1 2 3 4 5 6 அலகு பருமனுள்ள விசை தொழிற்படுது. இது F1 எடுத்தால் அந்த F2 எடுத்தால் F2 பருமானம் 6 அலகு என்று சொல்லி தந்திருக்கு. இவங்கள்ட விளைவுல கேட்டிருக்குது. விளைவுல் என்றால் விளைவுன்ற சமன்பாடு, விளைவுல் தாக்குற அந்த நேர்கோட்டுற சமன்பாடு. விளைவுல் என்று சொல்கிறது 2 விசைக்கு விடையில் இருக்குது. இந்த கோணத்தை நாங்கள் ஆல்பான்னு எடுத்தோம்னால் ரைட், tan ஆல்பாவை நாங்கள் காணலாம். tan ஆல்பா என்றால் -2/6 -1/3 வரும். இதுதான் இந்த நேர்கோட்டுற படித்திறனை இருக்கும். ஒரு நேர்கோடு உற்பத்திக்குள்ளால போகிற நேர்கோட்டுற சமன்பாடு y சமன் mx, இது -mx என்று வரும். y சமன் -mக்கு பதிலாக 1/3 x என்று போட்டால் 3y வந்து -xக்கு சமன். ஸோ 3y + x என்றது 0 என்று வார விட, 3y + x வந்து 0 என்று வார விட 3வது விடை. ரைட். இது ஈஸி. 2 விசைகள் இருக்குது, 12 நியூட்டனும் 3 நியூட்டனும். ரைட். இதில் ஒரு விளைவுலாக வரக்கூடியது. உங்களுக்கு தெரியும் விளைவுன்றது இந்த 2 விசையை கூட்ட வாரத்துக்கும் ஏன்னா 2ஐயும் கழிக்க வாரத்துக்கும் இடையில் இருக்கும். விளைவுன்ற வீச்சு வந்து P - Qக்கும் P + Qக்கும் இடையில் இருக்கும். படித்தது இருக்கு. அதாவது விளைவுன்ற மேக்சிமம் வந்து P + Q ஆகவும் மினிமம் வந்து P - Q ஆகவும் இருக்கும்னு சொன்னான். அப்போ 12 நியூட்டன் நான் P என்றும் 3 நியூட்டன் Q என்றும் எடுத்தால் 6க்கு வரக்கூடிய சாத்தியமான வீச்சு என்று சொல்கிறது 9க்கும் கழிச்சிங்கன்றால் 9 கூட்டினால் 15க்கும் இடையில் இருக்கும். 9 வரலாம், 9 விட பெருசு வரலாம், 15 வரலாம், 15 விட சின்ன வரலாம். மற்ற விடை ஒன்றும் பொருத்தமில்லை. முதலாவது விட 18 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அம்படலை. அப்போ அது பிழை. அப்போ பொருத்தமற்றது இருக்க மாட்டாதுன்னு தான் கேட்டிருக்குது. அப்போ முதலாவது இதே மாதிரி கேள்வி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.